கொண்டிருக்கக்கூடிய ஆமா இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆளுமைகள் அனைவரையும் மிகுந்த பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன். பெரியோர்களே, தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பின் தொடர்ந்து இலக்கிய பயணத்தில் இன்றைக்கு 112வது நிகழ்வில் நான் இன்றைக்கு இருக்கிறோம். நிகழ்ச்சியை தலைமையேற்று சிறப்பித்து தந்திருக்கிற எங்கள் அன்பிற்குரிய அம்மா கவிஞர், நாவலர், பாவலர், அவர் ஒரு தசாவதானி என்று சொல்ல வேண்டும், அவருக்கு தெரியாதே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அனைத்து துறைகளிலும் மிக மிக சிறப்பாக பரிமளித்து வருகிற அன்பிற்குரிய எங்கள் பாசத்திற்குரிய அம்மா பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் அழகாக நெறியாழ்கை செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்குரிய பாவலர் உமாப்பா கவிஞன் ஐயா அவர்களே, உடல்நலம் மிக சரியில்லாத நிலையில் இருந்தாலும், ஒரு மிகப்பெரிய அறுவை சிகிச்சையிலிருந்து மீண்டு வந்திருந்தாலும் தமிழுக்காக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்குரிய புதுகை செல்வராசன் ஐயா அவர்களே, மும்பையிலிருந்து மிகுந்த அன்போடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய முகவை திருநாதன் ஐயா அவர்களே, மிகச்சிறந்த ஆசிரியரும் நல்லாசிரியரும் ஏரிக்கரை இலக்கிய வட்டத்தினுடைய ஒப்பற்ற தலைவருமாகிய ஐயா கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களே, மற்றும் இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவன் பிணித்தீர்ப்பான் ஐயா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் மிக அழகாக பாடல் பாடி இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைத்த நிபுணா மற்றும் அன்பிற்குரிய அக்ஷயா ஆகிய தமிழ் செல்வங்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக 10 பேர் வந்திருந்தாலும் இந்த நிகழ்ச்சியானது மிக மிக சிறப்பான நிகழ்ச்சியாக போய் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தமிழை நினைக்கிற பொழுது தமிழுக்கு கதி என்று சொன்னால் கம்பனும் திருவள்ளுவன் என்று சொல்வார்கள். ஆகவே தும்பி இலக்கிய அமைப்பில் திருவள்ளுவனை குறித்து ஆய்ந்து, பல்வேறு சங்க இலக்கியங்களை குறித்து ஆய்ந்து, இன்றைக்கு நாம் கம்பனை குறித்து நாம் ஒரு உரையாடலை, அவனை குறித்த அவன் எழுதிய அந்த அற்புதமான காவியத்தை பயிலுகிற நோக்கில் நாம் அதில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் இப்பொழுது எழுச்சி படலத்தில் இருக்கிறோம். பெரியவர்களே, இந்த தடங்களுக்கு நான் உங்களுடைய மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் என்னுடைய வேலை காரணமாக பல்வேறு பயணங்களில் நான் இருப்பதால், அதே சமயத்தில் இந்த தமிழ் பணியையும் தொடர்ந்து நடத்த வேண்டிய அந்த ஆர்வத்தோடு இது நடப்பதால் ஏற்படக்கூடிய இந்த சிறிய சிறிய சங்கடங்களை நீங்கள் சகித்து கொண்டே ஆக வேண்டும் என்று உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களே, சென்ற முறை நாம் கார்முக படலத்தில் பார்த்தோம். கார்முக படலம் என்பது ஒரு திருப்புமுனை படலம். அந்த படலத்தில்தான் எவராலும் அசைக்க முடியாத, எவராலும் தூக்க முடியாத 60,000 பேர் தூக்க முடியாமல் தூக்கி வந்த அந்த வில்லை ஒரு நொடியில் ராமன் அதை வளைத்தான் என்பதை நாம் கண்டோம். தடுத்து இமையாமல் இருந்தவர் தாளில் மடுத்ததும் நான் முதி வைத்ததும் நோக்கார், தடுப்பினில் யாரும் அறிந்திலர், கையால் எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர் என்ற அற்புதமான பாடலில் அந்த காட்சியை அழகாக வர்ணிக்கிறான் கம்பன். அதை கண்டனர், கேட்டார், அதை பார்த்தார்கள், அந்த பார்த்த நொடியில் அது இற்று விழுந்து விட்டது, அந்த ஒளியைத்தான் கேட்டார்கள் என்பதை அந்த போயிட்டாங்க. இறந்த காலத்தில் அழகாக அவர் சொன்னதை பார்த்தோம். எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியை ராமன் செய்து முடித்ததும் அங்க இருக்கிற அனைவருமே மகிழ்கிறார்கள். மகிழ்ந்ததும் சீதையிடம் போய் அவளுடைய அந்த இனிய செய்தியை அவளுடைய தோழி அங்கே சொல்லுகிற பொழுது, நீலமாலை என்று சொல்லுகிற அந்த தோழி சொல்லுகிற பொழுது எப்படி விவரிக்கிறாள் என்று சொன்னால், மாத்திரை அளவில் தாழ் மடித்து முன்பையில் சூத்திரம் இது என தோளில் வாங்கினான். ஒரு மாத்திரை அளவுதான், அந்த நேரம்தான். அந்த நேரத்தில் தன் காலில் அந்த வில்லை எடுத்து மிதித்து, முன்பையில் சூத்திரம், முன்பு ஏதோ முன்னாடியே பழக்கப்பட்ட ஒரு விஷயம் மாதிரி, அவனுக்கு ஏதோ இது மாதிரி பல வில்களை புகுத்தவன் போல் முன்பையில் சூத்திரம் இது என தோளில் வாங்கினான். வேந்து அவை எதிரிகளுடைய அவைகள், எதிரி வேந்தர்களுடைய அந்த கூட்டமானது நடுப்புற அந்த வில்லானது முறிந்து வீழ்ந்தது என்று அற்புதமாக அந்த காட்சியை நீலமாலை சீதையிடம் தெரிவிப்பதை பார்த்தோம். பிறகு சனகன் விஸ்வாமித்திரரை கேட்கிறார், திருமணம் உடனே செய்வோமா இல்ல இவர் தசரதனை அழைப்போமா என்று கேட்கிறார். விஸ்வாமித்திரர் தசரதரை அழைக்கிறேன் என்று சொன்னதுக்கு பிறகு சனகன் தசரதனை அழைத்து வருவதற்காக தூதர்களை அனுப்புகிறார். இது முறையே நம்ம சென்ற கூட்டத்தில் நாம் இதுவரை பார்த்தோம் கார்முக படலத்தில். இப்பொழுது நாம் எழுச்சி படலம். அன்பிற்குரிய தலைவர் இன்றைக்கு மிக அழகாக சொன்ன மாதிரி, அந்த எழுச்சி படலம் என்பது தூதுவர்கள் அரண்மனையை அடைந்ததற்கு பிறகு அங்கு ஏற்பட்ட மிகப்பெரிய எழுச்சி, மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியில் அவர்கள் அங்கிருந்து கிளம்பி, அந்த அயோத்தியிலிருந்து கிளம்பி மிதிலையை நோக்கி ஒரு ஊர்வலமாக வருகிறார்கள்.
அந்த காட்சியை, அந்த தொடக்கத்தை காண்பிக்கிற படலமாகத்தான் எழுச்சி படலத்தை கம்பர் அமைத்திருக்கிறார். அதிலே கிட்டத்தட்ட 82 பாடல்கள் இருக்கின்றன. நாம் இப்பொழுது ஒரு கால்நடையாக நடந்து ஒரு யானையை போல் அசைந்து இப்பொழுது ஒரு புறவி பாய்ச்சலில் இருக்கிறோம். இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 படலங்களை நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த புறவி பாய்ச்சலில் போனால்தான் கம்பராமாயணத்தை நாம் கண்ணுற ரசிக்க முடியும் என்கிற அந்த ஒரு ஆவலில் நாம் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக கவிதை களஞ்சியம் என்கிற தலைப்பில் அற்புதமாக தமிழ் தேனை தருவித்து தருகிற எங்கள் அன்பிற்குரிய கவியர்கள் காவு கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் வணங்கி வாழ்த்தி வரவேற்று மகிழ்கிறேன். இப்பொழுது இந்த எழுச்சி படலத்தில் 82 பாடல்களை கம்பர் எழுதியிருக்கிறார். இதுல என்னன்னா, அந்த ஜனகருடைய தூதர்கள் தசரதனை சென்று அடைகிறார்கள். அவனை வழக்கம் போல வணங்கி அவனிடம் இந்த நல்ல செய்தியை சொல்லுகிறார்கள். கடுகிய தூதரும், வேகமாக சென்ற தூதரும் காலின் சென்று இடிகுரல் முரசு அதிர் அயோத்தி எய்தினார். அடி இணை தொழ இடம் இன்றி மன்னர்தம் முடியோடு முடிபொரு வாயில் முன்னினார் என்று அழகாக காட்டுகிறார் கம்பர். என்ன என்று சொன்னால், முரசு அதிர்கின்ற அந்த அயோத்தி மாநகரை கடுகி வேகமாக சென்று அந்த தூதுவர்கள் சேர்ந்தார்கள். சேர்ந்து அடி இணை தொழ இடம் இன்றி, அதாவது அந்த மன்னனுடைய அவனுடைய பாதங்களை தொடுவதற்கு இடம் கிடைக்கலையா. என்னடான்னா, மற்ற மன்னர்கள் அப்படி தாழ்ந்து பணிந்து அவர்களுடைய முடிகள், அவர்களுடைய மணிமுடிகள் ஒன்னோடொன்னு மோதி ஒன்னோடொன்னு பொருதுகிற அளவிற்கு அங்கே மக்கள், அந்த மன்னர்கள் மண்டிட்டு இருந்தார்கள். அப்படிப்பட்ட சிறப்புடைய தசரதனுடைய தாளையே இந்த தூர்களால் பார்க்க முடியவில்லை. அடியினை தொழ இடமின்றி மன்னர்தம் முடியோடு முடி பொறுவாயில் முன்னினார். அவர்கள் முடியோடு முடி, அவர்களுடைய இந்த முடி கிரீடங்கள் போட்டி போட்டுக்கொண்டு 2 எல்லாரும் வணங்குகிறார்களாம். அப்படிப்பட்ட தசரதனுடைய அந்த இல்லத்தை அவர்கள் அடைந்தார்கள். மனச்செய்தியை சொல்லுகிறார்கள். முரசு அதிர் என்று சொல்லுகிறார். முரசு என்பது அங்கே ஒரு நல்ல செய்தி என்பதற்காக முரசு அதிர் அயோத்தி என்று அழகாக அந்த நயத்தோடு அங்கே கம்பர் சொல்லுகிறார். தூதர்கள் தசரதனை வணங்குகிறார்கள். பிறகு ஓலையை கொடுக்கிறார்கள். ராமனுடைய வீரத்தை கேட்ட தசரதன் மகிழ்ச்சியில் துள்ளுகிறான். அவனுக்கு போய் ரொம்ப கவலையா இருக்கு. அவனுக்கு விஸ்வாமித்திரர் கூட்டி அனுப்பிவிட்டமே, என்ன ஆச்சோ குழந்தைக்கு அப்படின்னு கவலையில் இருக்கக்கூடிய தசரதனுக்கு ராமனுடைய அவன் பத்திரமா இருக்காங்கிறதே ஒரு நல்ல செய்தி. இவ்வளவு பெரிய வீர செயல்களை புரிந்தான் என்பது 2வது செய்தி. அவனுடைய வீரத்தை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறான் தசரதன். பிறகு அதுவும் தன்னுடைய மகனுடைய வீரத்தை இன்னொரு அரசன் புகழ்ந்து எழுதுவதை பார்க்கிற பொழுது தந்தைக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஈன்ற பொழுதில் பிரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்கிறார். மற்றவர்கள் சொல்லி கேட்கிற பொழுதுதான் மகிழ்ச்சி. அப்படி தசரதன் தன்னுடைய மைந்தனுடைய வீரத்தை குறித்து இன்னொரு மன்னன் புகழ்ந்து எழுதுவதை கேட்கிற பொழுது அவன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறான். பிறகு வந்த தூதர்களுக்கு ஆடையும் அணிகலனையும் கொடுக்கிறான். மணமுரசை அறைக என்று அறைகூவல் விடுக்கிறான். வள்ளுவன் அங்கே பறை அறைகிறான். அங்கே இந்த முரசு அடித்து அந்த பறை, அந்த செய்தியை, நாட்டு மக்களுக்கு நற்செய்தியை சொல்லுகிறவரின் பேரு வள்ளுவன் என்கிற செய்தி அங்கே இருக்கிறது. அந்த வள்ளுவன் அங்கே ஊர் புறம் போய் அங்கே போய் அவங்க எல்லா செய்தியும் சொல்லுகிறார். பிறகு சேனை இங்கிருந்து புறப்படுகிறது. இந்த சேனை எப்படி புறப்படுகிறது என்று சொன்னால், அதற்கு அப்படியே வியந்து எழுதுகிறான் கம்பன். அந்த சேனை கடல் நடந்து போவது, கடல் அப்படியே கடல் கடந்து என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த கடல் இடம்பெயர்ந்து நகர்ந்து போவது போல் அந்த சேனை இருந்தது. விடைபொரு நடையினான் சேனை வெள்ளம் ஓர் இடை இலை உலகினில் என்ன ஈண்டிய கடையுக முடிவினில் எவையும் கால்பட புடைபெயர் கடல் என எழுந்து போயதே என்று சொல்லுகிறார். அதாவது அந்த சேனை வெள்ளமானது ஒரு இடமே இல்லையா, ஒரு இடம் அந்த அவங்க நடந்த சேனைக்கு நடுவுல இடம் இல்லை. அப்படி முண்டிக் கொண்டு அந்த சேனையானது முன் சென்றது. அது எப்படி போகிறது என்று சொன்னால், கடல் இடம்பெயர்ந்து போவது போல அப்படி போனது என்று அழகாக அதை வர்ணிக்கிறார் கம்பர். குதிரை மீதும் யானை மீதும் மகளிர்களை ஏற்றிக்கொண்டு, மகளிர்களை தழுவிக்கொண்டு மைந்தர்கள் என்று அந்த ஊரே காலியாயிருச்சு. அந்த ஊரே, அயோத்தியே அப்படியே இடம்பெயர்ந்து, ஏனென்றால் அவருடைய அரசகுமாரன் சக்கரவர்த்தி திருமகனுக்கு திருமணம் என்கிற பொழுது அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த ஊர் கிளம்புகிறது. பெண்கள் எல்லாம் புறப்படுகிறார்கள். அவர்களுக்கு துணையாக ஆடவர்களும் அங்கே செல்கிறார்கள். அந்த குதிரைகள் போகிற அந்த அந்த செய்தியை எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். வாருடை வனமுலை மகளிர் சிந்தை போல் தாரொடும் சதியொடும் தாவும் ஆயினும்
பாரிடை மிதிக்கில பரியின் பந்தியே என்று சொல்லுகிறார். அதாவது விலைமகருடைய சிந்தனையானது, விலைமகர் பொதுமகளிருடைய சிந்தனையானது பொருளுக்கு ஏற்ப தாவிக்கொண்டே இருப்பது போல அந்த குதிரைகள் ஓரிடத்தில் இல்லாமல் தாவிக்கொண்டே இருந்தன என்று குதிரைகளுடைய அந்த பயணத்தை சொல்லுகிறார். யானைகளுடைய பயணம் எப்படி இருந்தது என்று சொன்னால், அந்த யானையானது ஆறு போல் சென்றதான். அந்த யானையை ஒரு சிலேடையாக கம்பர் அழகாக வர்ணிக்கிறார். நான் ரொம்ப ரசிச்சேன் அந்த இடத்த. ஆறு போல் சென்றன, ஒரு காட்டாறு போல யானை போனதான். ஆறு என சென்றன அருவி பாய் கவுள் தாறு என கமனல் உமிழ் தருகன் யானையே. அருவியை வேக்குகின்ற அந்த ஆற்றை போல அந்த யானை கூட்டமானது சென்றது, அணிவகுத்து சென்றது என்று சிலேடை சொல்லுகிறார். அதாவது கரையோடு மோதுகிறது, மரங்களை ஒடிக்கிறது, சாய்த்து தள்ளுகிறது, ஒன்றோடொன்று உராய்கிறது. இவை எல்லாமே யானைக்கும் பொருந்தும், ஆற்றுக்கும் பொருந்தும். கரையோட போய் மோதுது ஆறு. அதே மாதிரி போகும்போது இடது பக்கம் வலது பக்கம் கூடிய கரைகளோடு ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருக்கின்றன யானைகள். மரங்களை ஒடிக்கிறது ஆறு. அது போல போகிற வழியில் யானைகள் மரங்களை ஒடிக்கின்றன. சாய்த்து தள்ளுது, யாரு இருந்தாலும் தள்ளி கொண்டு போகிறது ஆறு. அது போல யானையானது எல்லாரையும் தள்ளி கொண்டு போகிறது. ஒன்று உராய்கிறது. உராய்கிறது என்றால் எதோடு போனாலும், எதை சார்ந்தாலும் அதனை உராய்ந்து கொண்டே போகிறது ஆறு. அதை போல உராய்ந்து கொண்டே தன்னுடைய உடல் பருமனால் உராய்ந்து கொண்டே போகிறது யானை என்று யானையையும் ஆறையும் அழகாக அங்கே ஓமித்து கம்பர் அங்கே பாடுகிறார். இதை பாடுகிற பொழுது எனக்கு காலமேகத்தினுடைய நினைவு வந்தது. இதை போன்ற இந்த சிலேடை பாடல்கள் நிறைய இலக்கியங்களில் இருக்கின்றன. காலமேகம் அதற்கு புகழ் பெற்றவர் என்று உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் காலமேகமும் யானையை குறித்து ஒரு சிலேடை பாடியிருக்கிறார். யானைக்கும் வைக்கோலுக்கும் உள்ள சிலேடை. வாரி களத்தடிக்கும் வந்த பின்பு கோட்டை புகும் போரில் சிறந்து பொலிவாகும் சீருற்ற செக்கோல மேனி திருமலைராயன் வரையில் வைக்கோலும் மால் யானையாம் என்று பாடியிருக்கிறார். வைக்கோலும் யானையும் ஒண்ணு அப்படின்னு காலமேக புலவர் சொல்லுகிறார். வாரி களத்தடிக்கும், போர்க்களத்தில் அனைத்தையும் வாரி அடிக்கும் யானை. அதே மாதிரி களத்து மேட்டுல தான் வைக்கோலை நம்ம அடிக்கிறோம். வந்து பின்பு கோட்டை புகும், போர்க்களத்தில் எல்லாரையும் வாரி அடிச்சுட்டு கோட்டைக்குள் வரும் யானை. அது போல வைக்கோலானது களத்து மேட்டில் தயாராகி கோட்டை வீட்டுக்கு வரும், நம்மளுடைய வீட்டுக்கு வரும், கோட்டை புகும். போரில் சிறந்து புலிவாகும். போர்னா வில்போர், மட்போர். அந்த போர்ல யானை பொலிவாகும். அது தன்னுடைய வீரத்தை காட்டும். இந்த வைக்கோல் போர், நம்ம வீட்டுல வைக்கோல் போர் கட்டுறோம் இல்லையா, அந்த வைக்கோல் போரில் பொலிவாகும் வைக்கோல். அப்படி யானையும் வைக்கோலும் இணை என்று அழகாக ஒரு வெண்பாவில் காலமிக புலவர் பாடுகிறார். அது நினைவுக்கு வந்தது. இதுல அந்த ஆறு எப்படி ஆறு உராய்ந்து செல்லும், மரங்களை ஒடித்து தள்ளும், ஒன்றோடொன்று பொருதும், அனைத்தையும் சாய்க்கும். அப்படிப்பட்ட ஆறு போல இந்த யானையானது அந்த சேனை வெள்ளத்தில் முன் சென்றது என்று அழகாக அங்கே கம்பர் வர்ணிக்கிறார். அந்த சேனையினுடைய தலைப்பகுதி மிதிலையை போய் சேர்ந்துருச்சு. ஆனா இன்னும் தசரதன் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அயோத்தியில இருந்து அவன் என்ன கிளம்பவே இல்லை. ஆனா சேனை போய் மிதிலையை அடைந்து விட்டது. சேனையின் கொழுந்து, சேனையினுடைய முன்பகுதி மிதிலை அடைந்து விட்டது. ஆனால் அயோத்தியில் இருந்து இன்னும் தசரதன் எழவே இல்லை, கிளம்பவே இல்லை. அப்ப அந்த அளவிற்கு மக்கள் வெள்ளம் வெள்ளமாக மிதிலையை நோக்கி பயணப்பட்டார்கள் என்று அழகாக அங்கே வர்ணிக்கிறார் கம்பர். உழுந்து இடம் இல்லை உலகம் எங்கனும். அந்த போற கூட்டம் போடுச்சுன்னா உளுந்து போட இடம் இல்லையா, உளுந்து போட அந்த உளுந்து அளவு போடுறதுக்கு அந்த அளவு நெருக்கமாக மக்கள் போன்றார்கள். அழுந்திய உயிர்க்கெல்லாம் அருட்பொம்பு ஆயினான். எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்யக்கூடிய மன்னனாகிய தசரதன் எழுந்திலன், அவனை எழுந்திருக்கவே இல்லை. எழுந்து இடை படரும் சேனையின் கொழுந்து போய் கொடிமதில் மிதிலை கூடிற்று. அந்த சேனையினுடைய கொழுந்து போய் கொடி விளங்குகின்ற மிதிலையில போயிருச்சு. ஆனால் அழுந்திய உயிர்க்கெல்லாம் அருட்பொம்பு ஆகிய தசரதன் இன்னும் எழுந்திருக்கவே இல்லை அயோத்தியிலிருந்து. அவ்வளவு அளவுக்கு அந்த சேனையானது அணிவகுத்து சென்றது. அதனுடைய கொழுந்து, அதனுடைய முன்முனை மிதிலையை போய் சேர்ந்து விட்டது. ஆனால் அயோத்தியிலிருந்து தசரதன் எழவே இல்லை. அவ்வளவு மக்கள் சென்றார்கள். அவ்வளவு மக்களும் என்ன ஒரு கிலோமீட்டருக்கு ஒருத்தன் போகல.
1/2 கிலோமீட்டருக்கு ஒரு ஆள் அப்படி போகல. அவர்கள் எப்படி போனார்கள் என்றால் நெருக்கமாக உளுந்து இட இடமில்லாத அளவிற்கு நெருக்கி அடித்துக்கொண்டு முண்டி அடித்துக்கொண்டு மக்கள் சேனையாக வெள்ளமாக இதிலே நோக்கி தன்னுடைய ராஜகுமாரனுடைய திருமணத்தை பார்ப்பதற்காக சென்றார்கள் என்ற அற்புதமான அந்த காட்சியை, இந்த காட்சியை நீங்க படம் எடுக்கணும்னா 100 கோடி ரூபாய் செலவு பண்ணணும். அது 100 கோடி ரூபாய் செலவு பண்ணாதான் நீங்க படத்துல விஷுவலா கொண்டு வர முடியும். இது அழகான ஒரு 4 வரியில கம்பர் அழகாக அங்கே வர்ணித்து நமக்கு அந்த 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 உணர்வை நமக்கு கொண்டு வந்து விடுகிறார். ரொம்ப அழகான பாட்டு. இப்படி அந்த உளுந்து இடமில்லைங்கிறதுக்கு வந்து நீங்க உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து மங்களகரமான நிகழ்ச்சி என்பதற்காக உளுந்து இடமில்லை என்று பாடுகிறார். பிற்காலத்துல யுத்தகாண்டத்தில் எள் விட இடமில்லை என்று ஒரு போடுகிறார். ஏன்னா அது வந்து ஒரு அமங்கலமான போர்க்களம் என்பதனால் சொல்லுவாங்க. இது வந்து மங்களகரமான காரியம் என்பதற்காக உளுந்து இடமில்லாத அளவிற்கு சேனையானது நெருக்கமாக சென்றது என்று போகிறார். இந்த கூட்டத்துல யாரெல்லாம் போனாங்க அப்படிங்கறத அழகாக சொல்றாரு. எழுச்சி படலாம். இப்ப எழுந்து எல்லாரும் கிளம்பி போறாங்க. கைகேயி போறா. அந்த கைகேயி போறது எப்படி இருக்கான்? பொய்கை கமலக்கானில் பொலிவது ஓர் அன்னம் என கைகையர் வேந்தன் பாவை தெய்வ மங்கையரும் நான தேனிசை முரள போனால் என்று பாடுகிறார். அதாவது தாமரை மலர்கள் பூத்திருக்கக்கூடிய பொய்கையில ஒரு அன்னம், அதுக்கு பொய்கைக்கு நடுவுல ஒரு அன்னம் எப்படி இருக்கோ அது போவது போல கைகை போனானா. அழகிய பெண்கள் சூழ்ந்திருக்க அவர்கள் சூழ்ந்து கொண்டு போக நடுவுல ஒரு அன்னம் கைகை போவது எப்படி இருக்கிறது என்றால், சிந்தாமரை மலர்கள் பூத்திருக்கிற பொய்கையில் ஒரு அன்னம் நடைபெற்றால் எப்படி இருக்குமோ அது போல கைகையானவள் அழகாக அங்கே சென்றாள். பிறகு சுமத்திரை போகிறாள். அதனை ஒரு அழகான ஒரு பாட்டுல பாடுறார். இருவரை பயந்த நங்கை சுமத்திரை போகிற அழகை பாடுகிறார். அவள் எப்படி போறாள் என்று சொன்னால், யாழ் இசை முரள போனாள். யாழ் இசை ஒலிக்க அவர்களோடு போனாள். அவளை சுற்றி பெண்கள் கோவேறு கழுதையில் போனார்கள் என்று பாடுகிறார். கௌசல்யை பிறகு போகிறார். அவளை பாடுகிறார். அப்படி மேல இருந்து பாக்குறாரு அம்பர். எல்லாரெல்லாம் போறாங்க அப்படின்னு பாக்குறப்போ கைகைக்கு போறதை காட்டுறார். அடுத்து சுமத்திரை போறா. அடுத்து கோசலை செல்கிறாள். பிறகு 60,000 மனைவிமார்களும் செல்லுகிறார்கள். வசிட்டர் செல்லுகிறார். பரத சத்ருக்னர் பாசத்தோடு அங்கே முன்னே புறப்பட்டு போகிறார்கள். அதற்கு பிறகு தசரதன் புறப்படுறான். அந்த புறப்படுகிற போகும்போது அவன் கிளம்புகிற பொழுது அந்த போகக்கூடிய அந்த சேனையினோட போகிறதுனால புழுதி பறக்குது எல்லா இடமும். அந்த புழுதி பறக்கிறத அழகாக கம்பர் வர்ணிக்கிறார். என்ன வர்ணிக்கிறார் என்று சொன்னால், ஆர்த்தது விசும்பை முட்டி மீண்டு அதன் திசைகள் எல்லாம் போர்த்தது, அங்கு ஒருவர் கட்புலம் கொலாமை தீர்த்தது, செறிந்து ஓடி திரை நெடுங்கடலை எல்லாம் தூர்த்தது, சகரரோடு பகைத்தன தூளி வெள்ளம். அந்த தூசியினுடைய வெள்ளமானது என்னெல்லாம் பண்ணுச்சான்? ஆர்த்ததான், அப்படியே ஆர்த்தி எழுந்தது. விசும்பை முட்டி வானத்தை போய் தொட்டது. அதற்கு பிறகு திரும்பி திசையெல்லாம் போர்த்ததான். 8 திசைகளையும் போய் அப்படியே போர்த்தி விட்டதான். ஒரு போர்வை போக்குற மாதிரி அந்த தூசி போர்த்தி விட்டது. பிறகு நெடுங்கடலை எல்லாம் தூர்த்தது. அந்த தூசி வெள்ளம் எப்படி வந்துச்சுன்னா அந்த கடலே தூர்ந்து போச்சாங்க. இருக்கக்கூடிய கடலையே தூர்க்கிற அளவிற்கு அந்த தூசியானது கிளம்பியது. எப்படி உயர்வு நிகழ்ச்சியில் பாடுகிறார். ஆனா அழகான பாட்டு. ஆர்த்தது விசும்பை முட்டி மீண்டும் அந்த திசைகள் எல்லாம் போர்த்தது, அங்கு ஒருவர் கட்புலம் கொலாமை தீர்த்தது, செறிந்து ஓடி திரை நெடுங்கடலை எல்லாம் தூர்த்தது, சகரரோடு பகைத்தன தூளி வெள்ளம் என்று அழகான ஒரு பாடலை இங்கே பாடுகிறார். நிகழ்ச்சி அப்படி அந்த தூசி மக்கள் போகிற அளவினுடைய பாருங்க. அதாவது தன்னுடைய ராஜகுமாரனுடைய திருமணத்திற்கு போகிற மக்கள் பேர் வர்ணித்து வருகிறார். ஒரு போகிற போது தூசி மட்டுமா கிளம்பிச்சு, பல வகை ஓசையும் கிளம்பியது. அந்த ஓசை என்னென்ன ஓசை என்பதை சொல்றாரு பாருங்க. மந்திர கீத ஓசை, வலம்புரி முழங்கும் ஓதை. மந்திர கீத ஓதை. ஓதை என்ன போறாரு? ஓசை இல்லை, ஓதை. மந்திரங்கள் ஒலிக்கக்கூடிய ஓதை. வலம்பூரி முழங்கும் ஓதை சங்கு, அந்தனர் ஆசி ஓதை, ஆர்த்தெழு முரசின் ஓதை, கந்துகொள் களிற்றின் ஓதை, யானைகள் பிழுதுகிற ஓதை, கடிகையர் கவிதை ஓதை. அந்த பெண்கள் வந்து கவிதை பாடிக்கொண்டே பாட்டு பாடிக்கொண்டே போகிறார்கள். அந்த இந்திர திருவன் செல்ல எழுந்த திசைகள் எல்லாம் அந்த அரசன் தசரதராசன் அவன் போக போக இந்த ஓசையெல்லாம் அவனை சுற்றி எழுந்தன. மந்திர கீத ஓதை, வலம்புரி முழங்கும் ஓதை, அந்தனர் ஆசி ஓதை, ஆர்த்தெழு முரசின் ஓதை, கந்துகொள் களிற்றின் ஓதை, கடிகையர் கவியின் ஓதை,
இந்திர திருவன் செல்ல எழுந்தன திசைகள் எல்லாம் என்ற அற்புதமான பாடலில் தூசி மட்டும் அங்கே எழவில்லை, இனிய ஓசை, மங்கள ஓசைகள் அங்கே அந்த மக்கள் நகர நகர நடந்து போக போக எழுந்தன என்பதை என்று அழகாக அங்கே வர்ணிக்கிறார். இப்படி எழுச்சி படலத்தை நாம் இப்ப ஒரே தாண்டா தாண்டிட்டு வந்துட்டோம். அடுத்து சந்திரசை படலம். இது வந்து வரைக்காட்சி படலம் என்று கம்பர் எழுதுகிறார். இதுல வந்து 77 பாடல்களை கொடுத்திருக்கிறார். இது என்னன்னா, அது சந்திரசை மலை என்கிற ஒரு மலையில் இவங்க வரும்பொழுது நடுவுல மலையை பார்க்கிறார்கள், பிறகு நிறைய ஒரு சோலையில் தங்குகிறார்கள், புனல் நீராடுகிறார்கள், இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே வர்றாங்க மக்கள். இப்படி முதல்ல ஒரு இடத்துல ஒரு மலையில வந்து தங்குகிறார்கள். அங்கே தங்கி அந்த இடத்துல என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு நிறைய பாடல்கள், கிட்டத்தட்ட 70 பாடல்களுக்கு மேல அவர் எழுதியிருக்கிறார். அதெல்லாம் பொதுவான பாடல்கள். அதுல வந்து நம்ம ரொம்ப உள்ள போனோம்னா நம்ம நம்ம வந்து என்ன சொல்றதுன்னா, சீக்கிரம் முடிக்க முடியாது. ஐயா கபிலன் ஐயா சொன்ன மாதிரி நீண்டு கொண்டே போய்விடும். ஆகவே நாம் அதை ஒரே தாவா தாவி வந்துடுறோம். இந்த வரைக்காட்சி படலத்துல ஓரிரு பாடல்கள் சிறப்பான பாடல்கள், அவற்றை சொல்வதாக. இந்த வரைக்காட்சி படலம் என்பது அந்த பெரிய சேனை வந்து ஒரு மலையை சுற்றி தங்குகிற போது அங்கே நடக்கிற செய்திகள், அங்கே நடக்கிற நிகழ்ச்சிகள், அதை குறித்தான பாடல், அந்த படலம். அந்த மக்கள் வந்து சேர்ந்தது எப்படி இருக்கு என்று சொன்னால், ஒரு மலையை வந்து கடல் வந்து சூழ்ந்துகிட்ட மாதிரி இருக்கான். ஒரு மலையை கடல் வந்து சூழ்ந்து கொண்டால் எப்படி இருக்குமோ அது போல அந்த சேனை வெள்ளம் வந்து அந்த மலையை சுற்றி தங்கியதை வர்ணிக்கிறார் கம்பர். சுற்றிய கடல்கள் எல்லாம் சுடர்மணி கனக குன்றை பற்றிய வளைந்தவென்ன பற்றி வளைந்தவென்ன பறந்து வந்த இருத்தர் சேனை கொற்றவர் தேவிமார்கள் மைந்தர்கள் கொம்பனார் வந்து உற்றவர் காணலுற்ற மலைநிலை உரைத்தும் அன்றே என்று பாடுகிறார். மலையை சுற்றி அடிவாரங்களில் சேனை தங்கு வந்து காட்சி எப்படி இருந்தது என்று சொன்னால், மேருமலையை கடல்களும் வளைத்தது போல இருந்தது. அதை யாரெல்லாம் வந்து தங்கினார்கள் என்று சொன்னார், கொற்றவர், அரசர்கள், தேவிமார்கள், மைந்தர்கள், கொம்பனார் வந்து உற்றவர், சொந்தக்காரர்கள், தெரிந்தவர்கள் எல்லோரும் வந்து அதை சூழ்ந்து கொண்டார்கள். அந்த இடத்தின் கவிஞர் வந்து அழகான அவருடைய கூற்றிலே அங்கே பாடுகிறார். பிறகு அந்த மலையை குறித்து அவர் கம்பர் வர்ணிக்கிறார். அந்த அங்கே நிலவு வருகிறது, அந்த நிலவில் மகளிர் எப்படியெல்லாம் மகிழ்ந்தார்கள் என்று பாடுகிறார். அங்கேயும் பல வகை ஒளிகள் மகிழ்கின்றன, பல ஓசைகள் எழுகின்றன. அங்கே என்னெல்லாம் ஓசை வருகிறது என்று சொன்னால், புதுக்கொண்ட வேழம் துணிப்போர் புனை பாடல் ஓதை, யானையை கூட்டிக் கொண்டு செல்லக்கூடிய ஆடவர்கள் பாடுகிற ஓசை, மது கொண்ட மாந்தர் மடவாரின் விழற்றும் ஓதை, மதுவை அந்த இன்பம் தரக்கூடிய அந்த கல்லை அருந்தி மக்கள் பேசுகிற மிழற்றுகிற அந்த ஓசை, புதுப்பெண்டில் அல்குள் புனை மேகலை பூசல் ஓசை, அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் இடையில் அணிந்திருக்கக்கூடிய அந்த மேகலை அப்படியே ஆடுகிற அந்த ஓசை, கதம் கொண்ட யானை களியால் கழிக்கின்ற ஓதை, அந்த யானைகள் மகிழ்ச்சி பிற்கால் அங்கே மகிழ்ச்சியோடு அங்கே 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 அந்த மகிழ்ச்சியோடு இருக்கின்ற அந்த ஓசை, பிளிர்கிற ஓசை, இந்த ஓசைகள்லாம் இருந்தது. இது என்ன சொல்லுகிறார் இங்கே? போன ஓசைக்கு இந்த ஓசைக்கு என்ன வித்தியாசம்? அங்கே வந்து எல்லோரும் கிளம்பும் போது எல்லாரும் ஆசி கொடுக்கிறார்கள், மங்கள வாத்தியங்கள் ஒழிக்கின்றன. அங்கே இப்ப எல்லாம் நடந்து வருகிற பொழுது இந்த மலைக்கு வந்த உடனே எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். மகிழ்ச்சி என்றால் மிதமிஞ்சிய மகிழ்ச்சி. அந்த காதல் களியாட்டங்கள், கல்லூண்டுதல் போன்ற அற்புதம் எல்லாருமே அவங்களுக்கு எல்லாம் மிதமிஞ்சிய மகிழ்ச்சியில அப்படி இருக்கிறார்கள். அந்த மலையை சுற்றி அவர்கள் தங்கி இருக்கிற பொழுது இதெல்லாம் நடந்தது என்று அழகாக இங்கே கம்பர் அந்த காட்சியை காட்டுகிறார். இரவு நீங்குகிறது, கண்குள் அந்த இரவானது கழிகிறது, அதெல்லாம் குறித்து பாடல் எழுதுகிறார். இதுல நமக்கு என்ன தெரியுது என்ன சொன்னா, ஒரு ஒரு அரசு அது ஒரு அரசுன்னு இல்லை, நம்ம வந்து அந்த அந்த காலகட்டத்துல ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கிற பொழுது அங்க மக்கள் எல்லோரும் சென்று, சிலப்பதிகாரத்தில் கூட கோவலன் கண்ணகியினுடைய திருமணத்தை யானை மேல் ஏறி பெண்கள் முரசறைந்து சொல்லுவார்கள், ஊருக்கே சொல்லுவாங்க. அப்ப பத்திரிகை அடிச்சு 4 பேர் கொடுக்குற கணக்கு இல்லை, ஊருக்கே அவர்கள் முரசறைந்து சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் பெரிய திருமணங்களில் அந்த ஊரே சேர்ந்து கலந்து கொள்வது ஒரு 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 மரபாக இருந்திருக்கிறது. அதுவும் மாமன்னன் தசரதன், அவனுடைய குழந்தை, அப்படி மக்கள் போகிறவர்கள் மகிழ்ச்சியோடு போகிறார்கள், எல்லோரும் மகிழ்ந்திருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சியான காலகட்டத்தை, மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளை எல்லாம் இங்கே காட்டிக் கொண்டு வருகிறார். இப்ப சந்திரசை படலம் என்பது அந்த மலையை சுற்றி அவர்கள் தங்கியிருக்கிற பொழுது அந்த ஒரு இரவில் நடக்கிற நிகழ்ச்சிகள், அங்கே மக்கள் மகிழ்ந்திருக்கிற ஓசைகள் கேட்கின்றன. அதற்கு பிறகு இந்த பூக்கொய் படலம் என்று சொன்னால்,
அங்கே அடுத்த அவங்க ஒரு ஏரி ஒரு ஒரு பகுதியை தாண்டி அடுத்த பகுதியை வருகிற பொழுது மிகப்பெரிய சோலை இருக்கிறது. அந்த சோலையில் பூக்கள் எல்லாம் இருக்கின்றன, பூத்து குலுங்குகின்றன. அந்த சோலையில் நிகழ்கிற நிகழ்ச்சிகளை கிட்டத்தட்ட 39 பாடல்களில் கம்பர் இங்கே பாடியிருக்கிறார். தசரத மன்னன் பிறகு சேனையோடு புறப்பட்டு சோனை ஆறு என்கிற ஒரு ஆற்றை வந்து அடைகிறான். அங்கே ஒரு அற்புதமான சோலை இருக்கிறது. அந்த சோலையில் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த சோலையை ரசிக்கிறார்கள். ஆடவர்களுடைய தோளில் மேல் ஏறி பெண்கள் பூ கொய்கிறார்கள். ஆடவர்களுடைய தோள்கள் மேல் ஏறி பெண்கள் பூ கொய்கிறார்கள். அந்த பெண்கள் பூ கொய்கிற வருகிற பொழுது அந்த அங்கே பூக்கள் இருக்கக்கூடிய வண்டுகள் எல்லாம் இந்த பெண்களுடைய முகங்களை மலர்கள் என்று அந்த அந்த முகங்களை மொய்க்கின்றனவா. மகளினுடைய முகங்களை வண்டுகள் மொய்க்கின்றன. பூக்கொய்ய இருக்கிற அந்த பெண்களினுடைய முகங்களை மலர்கள், புது மலர்கள் என்று கருதி கொண்டு வண்டுகள் அவற்றை சுற்றி மொய்க்கின்றன. அந்த காட்சியெல்லாம் காமிக்கிறார். பிறகு மகளிர்கள் வந்து பூங்கொடியை அலங்கரிக்கிறார்கள். அது எப்படின்னா பூவெல்லாம் பறிச்சுட்டாங்க. பறிச்ச உடனே கொடிகள் வந்து மலர் இல்லாமல் இருக்கின்றன. அதை பார்ப்பதற்கு நன்றாக இல்லையே என்று கருதி கொண்ட பெண்கள் இப்படி அழகில்லாத மலர் இல்லாத இந்த கொடியை தன்னுடைய காதலன் பார்த்தால் மனம் மகிழ மாட்டானே என்று கருதி அந்த பெண்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய நகைகள் இருக்கு பாருங்க, அவர்களுடைய நகைகள், பெண்கள் அணிந்த நகைகளை எல்லாம் அந்த கொடிகள் மேல் பூட்டுகிறார்கள். அந்த கொடிகளுக்கு பூட்டுகிறார்கள். பூட்டி அந்த கொடிகளை அழகு செய்கிறார்கள் பெண்கள். இப்படியெல்லாம் காட்சி காமிக்கிறார். அதாவது அதாவது மகிழ்ச்சி தலைக்கேறினால் நம்ம என்னெல்லாம் செய்வோம், ஒரு மனிதன் என்னெல்லாம் செய்வான் அப்படிங்கிறத வந்து மிக அழகாக இங்கே காட்டுறார். பூயெல்லாம் பொய்து கொள்ள பொலிவில துவல நோக்கி யாவையாம் கணவர் கண்ணுக்கு அழகு இலை இவை என்று எண்ணி பூ எல்லாத்தையும் கொய்ததுக்கு பிறகு அந்த கொடிகள் பொலிவில்லாததை நோக்கி இது என் கணவர் கண்ணுக்கு அழகில்லாம போச்சே என்று கருதி கோவையும் வடமும் நானும் குழைகளும் குழைய பூட்டி பாவையர் பனி மென் கொம்பை நோக்கினர் பரிந்து நிற்பர். அவர்களுடைய கோவை, வடம், நான், செயின், குழைகள், காதில் உள்ள குழைகள், இவை எல்லாத்தையும் அந்த கொடிகள்ல போய் பூட்டுறாங்களாம். பூட்டி அந்த கொடிகளை வந்து ரொம்ப ஒரு இரக்கத்தோட பார்க்கிறார்கள். எல்லா பூவையும் நாங்க பறிச்சிட்டோமே, நீ வந்து அழகு இல்லாம இருக்கிறியே, இந்த நகைகளை வச்சு பூட்டி கொண்டு நீ கொஞ்சம் அழகாக இரு என்று சொல்லி அந்த பெண்கள் பார்ப்பது போல ஒரு காட்சியை அங்கே காண்பிக்கிறார். பிறகு அங்கே வந்து இந்த சோலையில் வந்து எல்லோரும் இந்த களிப்போடு அங்கே உறவாடுகிறார்கள், காதல் செய்கிறார்கள். அதெல்லாம் அந்த காதல் காட்சி, ஒரு காட்சியை வந்து ரொம்ப அற்புதமாக கம்பர் அங்கே வர்ணிக்கிறார். அதாவது ஒரு காதலன் என்ன பண்றான், ஒரு தென்னை மரத்து இளநீரை பார்த்து இது பெண்களுடைய மார்பகங்களை போல இருக்கிறது என்று ஊமை சொல்லுகிறான். அதை சொன்ன உடனே அவனுடைய காதலி, நீ என்னது எந்த பெண்களை பத்தி சொல்ற அப்படின்னு அவன்கிட்ட சண்டை போட்டுக்கிறான். இந்த நம்ம காமத்துப்பால் இது திருக்குறள்ல வர்ற மாதிரிதான் அது. செம்மாந்த தெங்கின் இளநீரை ஓர் செம்மல் நோக்கி, செம்மாந்த தெங்கின் இளநீரை ஓர் செம்மல் நோக்கி, அம்மா இவை மங்கையர் கொங்கைகள் ஆகும் என, அம்மா இவை மங்கையர் கொங்கைகள் ஆகும் என எம்மாதர் கொங்கைக்கு இவை ஒப்பன, எந்த பெண்களுக்கு நீ இதை ஒப்பாக சொன்னாய் என்று ஓர் ஏழை, ஒரு பெண் விம்மா விதும்பா வெயரா முகம் வெய்து உயிர்த்தாள். அழ ஆரம்பிச்சிட்டாலாம். நீ வந்து இப்போ பொதுவா சொல்றிய, எந்த பொண்ணை பத்தி நினைச்சு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பித்து விட்டாள் என்று ஒரு காட்சியை, அந்த ஊடல் காட்சியை இங்கே காமிக்கிறார். இவை மங்கையே இவை நின் கொங்கைகளாகும் என்று சொல்லாமல் இவை மங்கையர் கொங்கைகள் என்று பொதுவாக அவன் சொன்னதனால் அவளுக்கு அங்கே ஊடல் கிளம்பி விட்டது. இந்த திருக்குறள்ல கூட ஒரு பாட்டு வரும் இல்லையா, யாரினும் காதலன் என்றேனா ஊடினால் யாரினும் யாரினும் என்று, வேற யாரை காட்டிலும் உன்மேல் ரொம்ப அதிகமாக இருக்கிறேன் என்று சொன்னோன்னா யாரினும் யாரினும், வேற யாரை சொன்னீங்க, வேற யாரு என்று அவள் சண்டைக்கு வந்தாள். அந்த மாதிரி அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு அற்புதமான அந்த உணர்வை, அந்த ஊடல் புரிகிற உணர்வை வந்து புலவின் ஒடுக்கம் என்கிற தலைப்புல கம்பர் ஒரு அற்புதமான பாடலாக இங்கே கொடுத்திருக்கிறார். ரொம்ப சுவையான ஒரு பாட்டு. அப்புறம் மனைவி வந்து கோவப்படுகிறாள். அந்த கோவத்தை பார்த்து ஒருத்தன் தடுமாறுறான். பெண்கள் கோவப்பட்டாவே வீட்டில் தடுமாற்றம் வந்து விடும் இல்லையா? அப்படி மனைவி கோவப்படுவதை பார்த்து ஒருத்தன் தடுமாடுகிறான். அந்த காட்சியை அழகாக ஒரு பாட்டுல சொல்றாரு. வண்டுவாள் குழலால் முகம் நோக்கி ஒரு தண்டு போல் புயத்தான் தடுமாறினான்.
அவளுடைய குழல் வண்டு வாழ்கிற குரல். அது வீடு வாடகைக்கு இருக்கு. அவளுடைய குழல் இருக்கிறதே, அவளுடைய கருங்குழல் இருக்கிறதே, அதுல வண்டுகள் வந்து வாடகைக்கு இருக்கான். அப்படியே அந்த அந்த மலருள்ள மனமுள்ள மலர்கள் சூடி சூடி அந்த குழல்களே மனம் பெற்று விட்டன. ஆகவே வண்டுகள் மொய்த்துக் கொண்டிருக்கின்றன. வண்டு வாழ் குழலால் முகம் நோக்கி ஒரு தண்டு போல் புயத்தான் தடுமாறினான். தன்னுடைய தோல் மிகப்பெரிய தண்டு, மலை போன்ற ஒரு தோலை உடைய ஒரு காலை தடுமாறினான். என்னன்னா, உண்டு கோபம் என்று உள்ள துணர்ந்து, அவள் கோபமாக இருக்கிறாள் என்று உணர்ந்து, அவள் தொண்டை வாயில் துடிப்பு என்று சொல்லி வாயை திறந்து அப்படின்னு ஒரு ஒரு சத்தம் கொடுக்க மாட்டாளா கோபம் தீர்ந்து என்று ஒரு காலை தடுமாறினான் என்று மனைவனுடைய கோபத்தை பார்த்து ஒரு காலை தடுமாறியதை அழகாக இங்கே சொல்றார். இப்படி எல்லோரும் அங்கே இந்த சோலையில் பல்வேறு காட்சிகள், ஏகப்பட்ட காட்சிகள், கிட்டத்தட்ட நான் சொன்ன 32 காட்சிகள் பாடல்கள் இருக்கின்றன. அந்த காட்சிகளை எல்லாம் வர்ணிக்கிறார். இதுக்கெல்லாம் நம்ம பார்த்து ரொம்ப நேரம் ஆயிடும்ன்றதுனால நம்ம அடுத்து போகலாம். அடுத்து வந்து அனைவரும் பிறகு புனலாடுக்கு செல்கிறார்கள். அதாவது நீராடுவதற்காக செல்கிறார்கள். ராத்திரி தங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில பூ பறிச்சுட்டாங்க. அப்புறம் குளிக்கணும் இல்லையா, ஆகவே ஒரு குளிப்பதற்காக செல்லுகிறார்கள். அது வந்து நீர் விளையாட்டு படலம் என்கிற அடுத்த படலமாக 33 பாடல்களில் கம்பர் அங்கே வர்ணிக்கிறார். நீர் விளையாட்டு படலம் இது ரொம்ப சுவையான பகுதி. கொஞ்சம் சிருங்கார ரசம் மிக்க ஒரு பாடல்கள் இங்க இருக்கின்றன. இது அறிவார்ந்த அவைங்கிறதுனால தப்ப நினைக்க மாட்டேங்கிறதுனால சில பாடல்களை சொல்லி கொண்டு நான் போகிறேன். இதுல வந்து இந்த புனல் விளையாட்டு படலம், நீர் நீர் விளையாட்டு படலம், இந்த படலத்துல வந்து மாதர்கள் புனல் விளையாடுகிறார்கள். அதாவது வந்து அந்த ஆண்களும் இறங்குகிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள். காதலன் காதலிகள் ஒருவரை ஒருவர் தழுவி கொண்டு அங்கே புனலாடுகிறார்கள். அந்த காட்சியை அங்கே காண்கிறார். சில பெண்கள் சூழ ஒரு ஆடவன் நிற்கிறான். அவன் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மடந்தையர் சூழ நின்ற மந்திர மலை போல இருந்ததான். அதுக்கு ஒரு ஓமை போடுகிறார் கம்பர். அதாவது அரம்பை, ஊர்வசி, திலத்திவை போன்ற தேவ மாதர்கள் சூழ நிற்கிற ஒரு மந்திர மலையை போல ஒரு ஆடவன் நின்றான் என்று சொல்லுகிறார். ஒரு பெண்களுக்கு இடையிலே ஒரு பெண், ஒரு அழகான தலைவி நிற்கிறார். அது நிற்கிறது எப்படி என்று சொன்னால், புயலாம் மலர்ந்த பொய்கை தாமரை பொழிவது ஒத்தால் என்று சொல்லுகிறார். அதாவது குவளை, நெய்தல் போன்ற பூக்கள் எல்லாம் மலர்ந்திருக்கிற பொய்கையில் ஒரு தாமரை பூ தனியாக மிக சிறப்பாக அழகாக விளங்குவதைப் போல அந்த தலைவி அந்த புனலாடுகிற பொழுது விளங்கினாள் என்று பாடுகிறார். பிறகு அந்த 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 அவங்க இறங்கி அவங்க வந்து குளிக்கிறதுனால அந்த அந்த பொய்கை என்ன பாடுபட்டுச்சு, அந்த அந்த குளமானது என்ன பாடுபட்டுச்சு அப்படிங்கிறது அழகான பாடலில் பாடுகிறார். மலை கடந்த புயங்கள் மடந்தை மாறு கலை கடந்து அகல் அல்குள் கடம்படு முளைகள் தம் தையின் முந்தி நெருங்கலால் நிலை கடந்து பறந்தது நீத்தமி. இவர்களெல்லாம் உள்ள குதிச்சு விளையாடுறதுனால தன்னுடைய நிலையை கடந்து கரையை மீறி வெளியே வந்துருச்சான் அந்த குளம், அந்த நீர்நிலை. அதாவது ஒரு பெரிய ஒரு தண்ணியில ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சு அதுக்குள்ள ஒரு பெரிய கல்லை போட்டா என்ன ஆகும், அந்த தண்ணி வெளியே வந்துடும் இல்லையா, அந்த பாத்திரத்தோட வெளியே வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி மலை கடந்த புயங்கள், அந்த ஆடவர்களுடைய புயங்கள், அவர்களோட தோள்கள் வந்து மலை மாதிரி இருக்கு. அது அவ்வளவு எடையுள்ளது. அவங்க போய் குளிக்கிறதுனால அப்புறம் மடைந்தமார் அவர்களுடைய மார்பு, அவளுடைய அந்த பெண்களுடைய அந்த அழகு, இவங்க எல்லாம் சேர்ந்து போட்டு அங்கே உள்ள போய் குதிச்சதுனால அந்த அந்த நீர்நிலையானது நிலை கடந்து பறந்தது, தன்னுடைய நிலையை மீறி வெளியே வந்து விழுந்தது. அந்த நீரானது நிலை கடந்து பறந்தது என்று அழகாக அது ஒரு அற்புதமான காட்சியை காட்டுகிறார். பிறகு மகளிர் வந்து அந்த பொய்கையில் அந்த பொய்கையில் வந்து அந்த நீர்நிலையில் குளிக்கிறார்கள். அந்த குளிக்கிற காட்சி எவ்வளவு அழகாக பாடுற பாருங்க. செய்ய வாய் வெளுப்ப கண் சிவப்புற. இதனாலதான் கம்பரை வந்து கவி சக்கரவர்த்தின்னு நம்ம சொல்றோம். ஒரு குளிக்கிறத வந்து எப்படியெல்லாம் சொல்ல முடியுங்க. அவர் எழுதுறாரு பாருங்க. செய்ய வாய் வெளுப்ப கண் சிவப்புற மெய் அராகம் அழிய துகில் நெக தொய்யில் மாய் முலை மங்கையர் தோய்தலால் பொய்கை காதல் கொழுநரும் போன்றதே. அந்த பொய்கையானது காதலர்கள் மாதிரி ஆயிடுச்சான். அந்த பொய்கையும் காதலர். ஐயா நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, நல்லா கேக்குது. ஏன் நிறுத்திட்டீங்க? சரி சரி. அந்த பொய்கையும்
காதலர்களும் ஒன்றாயிருச்சான். இப்ப வந்து எப்படி நான் சொன்ன பாருங்க, அந்த யானையும் ஆறும் ஒன்றுன்னு சொன்ன மாதிரி இந்த பொய்கையும் காதலனும் ஒண்ணு. எப்படி பொய்கையும் காதலனும் ஒண்ணாவாங்க? காதலனை போய் எப்படி பொய்கையோட பொருத்த முடியும்? அதான் கவி சக்கரவர்த்தி கம்பர் என்ன செய்யறாரு, வாய் வெளுப்ப கண் சிவப்புற, அதாவது அவர்கள் விளையாட விளையாட அவர்களுடைய உதடுகள் வந்து வெளுத்து போயிருது. நம்மளே விளையாண்டுருக்கோம் இல்லையா, நிறைய குளிச்சிங்கன்னா வாயெல்லாம் வெளுத்துரும். கண் சிவப்புற, குதிச்சு குதிச்சு விளையாட கண்ணு செவந்துரும். மெய் அராகம் அழிய, மெய் அராகம்னா மேனியில் போட்ட அந்த அந்த என்ன சொல்றது, மேனியில் தடவிய சந்தனம், அந்த தொயில், அந்த அந்த என்ன சொல்றது, அந்த வேலைப்பாடு என்ன சொல்றது, அந்த ஓவியங்கள் அது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அழிய. துகில் நெக அப்படின்னா தன்னுடைய துகில், அவளுடைய மேன் ஆடைகள் வந்து விலக. மங்கையர் தோய்தலால் பொய்கை காதல் கொள்வரும் போன்றது. இதெல்லாம் குளிக்கிற போது இதெல்லாம் ஆகுதா? இதே மாதிரி காதலனோடு கூடுகிற பொழுது இப்படித்தானே ஆகும். வாய் வெளுத்து போகும், கண் சிவந்து போகும், அவளுடைய மெய், அவளுடைய உடலானது தன்னுடைய தன்மையை இழக்க ஆரம்பிக்கும், உடையானது விலக ஆரம்பிக்கும். அவள் மேல போட்ட அந்த என்ன சொல்றது, அந்த அந்த தொயில் ஆகியவை வந்து அழிய ஆரம்பிக்கும். இது எல்லாம் கணவனோடு இருக்கிற பொழுது நடக்கும். அப்ப அந்த கணவனும் இந்த பொய்கையும் ஒன்னாத்தானே இருக்கு. இந்த கணவன் பண்ற வேலையை தானே அந்த பொய்கை பண்ணுகிறது என்று அழகாக ஒரு அற்புதமான பாடல் இப்ப நான் படிக்கிறேன் பாருங்க. செய்யவாய் வெளுப்ப கண் சிவப்புற மெய் அராகம் அழிய, உடலில் பூசியிருந்த சந்தனம் அழிய, துகில் நெக தொய்யில் மாயிலை மங்கையர் தோய்தலால் பொய்கை காதல் கொள்வதும் போன்றதுன்னு அற்புதமான ஒரு பாட்டை எழுதியிருக்கிறார். சினிமாவில் கூட வந்ததுல ஒரு பாட்டு, வாயின் சிவப்பு விழியிலே மலர்கண் வெளுப்பு இதழிலே என்ற பாடல். அது மாதிரி அந்த பாடல் இது நமக்கு தெரிஞ்சதுதான், நீ இலக்கியவாதிகள் எல்லாருக்கும் தெரியும். இந்த சேகொண்டார் பாடியிருக்கிறார். சேகொண்டார் இந்த கலிங்கத்து பரணியில இதே காட்சியை அழகாக அங்கே காண்கிறார். சேகொண்டார் வாயின் சிவப்பை வெளிவாங்க மலர்கண் வெளுப்பை வாய் வாங்க தோயும் கலவி என்று சேகொண்டார் பாடியிருக்கிறார். திருக்கோவையில் மாணிக்கவாசகர் அற்புதமான பாடல், கருங்கண் சிவப்ப கனிவாய் விளர்ப்ப, கண் சிவக்க கனிவாய் விளர்ப்ப கண்ணார் அழி பின்வரும் கண்மலை மலர் சூட்டவற்றோ என்கிற ஒரு வாக்கியத்தில் மாணிக்கவாசகர் வந்து இந்த மாறுபாட்டை, காதல் செய்கிற பொழுது வருகிற இந்த மாறுபாட்டை, நிறமாற்றத்தை, நிறங்கள் இடம் மாறுவதை, நிறங்களின் நிறமாற்றத்தை உறுப்புகளின் நிறமாற்றத்தை அழகாக அவர்கள் காண்பிக்கிறத இங்க கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனா கம்பருடைய சிறப்பு என்னவென்றால் அந்த அந்த செயல்களை பொய்கையும் காதலனும் ஒன்று என்று கூடுகிற பொழுதுதான் கம்பர் வந்து தன்னுடைய கற்பனையில் உயரத்தில் நிற்கிறார் அற்புதமாக. அப்புறம் இதெல்லாம் வந்து அவங்க குளிக்கிற போது நடக்கிற வேலை. மகளிர் நீராடுதலால் அந்த பெண்கள் வந்து நீராடுறதுனால அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, பொய்கை இந்த பாடுபடுது. பொய்கை வந்து வெளியே வந்துருச்சு. அவரு அது ஒண்ணு சொன்னாரா. அடுத்து என்ன சொல்றாரு, அதுல உள்ள பொய்கையில் உள்ள மீன்கள் எல்லாம் நறுமணம் ஆயிடுச்சான். மீனினுடைய நாற்றம் மாறி போய் இந்த பெண்கள் விளையாடுவதால் அந்த மீன்கள் நறுமணம் பெற்று விட்டன. அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அதான் அது வெறுமனே சொன்னா கவிஞர் அதற்கு ஒரு உவமை போடுகிறார். அதனாலதான் அவர் கவி சக்கரவர்த்தி. ஆன தூயவரோடு உடன் ஆடினார் ஞான நீரவல் ஆகுதல் நன்றரோ. ஆக சிறந்த ஞானிகளோடு ஒருவன் பழகி கொண்டே இருந்தால் அவனும் அறிவுடையவனாக ஆகுவது உண்மைதானே. உமாப்பா கபிலன் ஐயா, கவி காவு கிருஷ்ணமூர்த்தி, பானுமதி அம்மா, ஐயா கோபாலகிருஷ்ணன் ஐயா, முகவை திருநாதன் போன்ற பெரியவர்களோடு கலந்து போனால் என்னை போன்ற சிறியவர்களும் கொஞ்சம் அறிவு பெறுவது இயற்கை தானே. அதுபோல தேனும் நாவியும் தேக்கு அகில் ஆவியும் மீனும் நாரின வேறு இனு வேண்டுமா. அந்த மீன் வந்து தன்னுடைய நாற்றத்தை இழந்து அதுக்கு தேனினுடைய நாற்றமும், அதாவது சந்தனத்தின் நாற்றமும், தேக்கினுடைய நாற்றமும், அந்த மனமும் அதுக்கு வந்துருச்சான் இந்த பெண்கள் விளையாடுவதால. அப்படி பெண்கள் விளையாடுவதால் மீன் தன் நாற்றத்தை இழந்து நறுமணத்தை விட ஆரம்பித்து விட்டது. அது எப்படி என்று சொன்னால், ஆன தீயவரோடு உடனாடினார் ஞான நீரவராகுதல் நன்றரோ. ஞானம் பெறுவதை போல, பெரியவர்களோடு பழகுகிற சிறியவர்கள் ஞானம் பெறுவதை போல அந்த பொய்கையில் இருந்த மீன்கள் தன்னுடைய சிறுமையான நாற்றத்தை விட்டு
நல்ல மனத்தை பெற்றவனாக மாறிவிட்டன என்று சொன்னால் அதைவிட எதுவும் இருக்கிறதா என்று ஒரு அற்புதமான பாடலை கம்பர் இந்த இடத்துல புதுகிறார். ஏன்னா கம்பராமாயணத்தினுடைய பெருமை மிக மிக சிறப்பாக பல்வேறு செய்திகளை சொல்லிக் கொண்டே போகிறார். கல்லாரே ஆனாலும் கற்றாரை சேர்ந்த கால் நல்லறிவு நாளும் தலைப்படுவார் என்று நாலடியார் சொல்லுகிறது. அதாவது அதாவது கல்லாதவர்களாக இருந்தாலும் கற்றவர்களை சேர்ந்தால் நல்லவராக மாறிவிடுவார்கள் நாலடியார் சொல்கிறது. அதைத்தான் இங்க அழகாக கம்பர் இங்க அந்த மீனுக்கும் பெண்களால் மீனுக்கும் மனம் வந்து விட்டது என்று சொல்கிறார். அடுத்து ஒரு அற்புதமான பாட்டு, நான் ரொம்ப ரசிச்சு சிரிச்சிட்டேன் அந்த பாட்டை படிக்கும்போது. இந்த கலவை பூச்சி நீங்க பெற்ற மகளிருடைய தோற்றத்தை சொல்ற இந்த பெண்கள் குளிக்கிறதுனால அவர்கள் மேல பூசியிருந்த அந்த கலவை இல்லையா, அவங்களுடைய மேக்கப் கலைஞ்சிருச்சு. அவர்கள் பூசியிருந்த மேக்கப் கலைஞ்சிருச்சு. மேக்கப் கலைஞ்சா பொதுவாக எப்படி இருப்பாங்க பெண்கள்? இந்த காலத்துல எல்லாம் மேக்கப் கலைஞ்சா அவ்வளவுதான் பார்க்க முடியாது. அப்படித்தானே மேக்கப் கலைஞ்சா பார்க்க முடியாத மாதிரி இருப்பாங்க. இதை கம்பர் என்ன சொல்லியிருக்க போறாருன்னு நினைச்சு நான் உள்ள படிக்கிறேன். இதை படிக்கையில மேக்கப் கலைஞ்சதை இவர் என்ன சொல்ல போறாரு? சரி, உண்மையா சொல்ல போறாரு, பெண்கள் தன்னுடைய அழகை இழந்து விட்டார்கள்னு சொல்ல போறாரு அப்படின்னு நான் படிக்கிறேன். அசந்து போயிட்டேன் சார். கலவை பூச்சி நீங்க பெற்ற மகளிருடைய தோற்றம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், பாட்டை கேட்கிறேன் கேளுங்க, படிக்கிறேன் கேளுங்க. காகதுண்ட நறுங்கலவை களி ஆகம் உண்டது அடங்களும் நீங்களால் வாகடர்ந்த பனி கனி வாய்ச்சியர் வேகடம் செய் மணி என மின்னினார் என்று பாடுகிறார். என்ன சொல்றாருன்னா, உடம்பில் பூசப்பெற்ற நறுமணமுடைய சந்தன குழம்புகள் நீரில் மூழ்கியதால் அழிந்து விட்டன. அப்படி அழிந்ததால் அந்த கொவ்வைக்கனி போன்ற வாயை உடைய அந்த மகளிர் எப்படி இருந்தார்களாம்? இன்னைக்கு இருக்க மக்கள் மாதிரி மேக்கப் போட்டு தன்னுடைய அழகை இழந்த மகளிராக இல்லாமல் சாணை பிடிக்கப்பெற்ற மாணிக்க கற்களை போல விளங்கினார்களாம். எவ்வளவு அற்புதமா சொல்றாரு பாருங்க. அந்த அந்த அதாவது அவர்கள் இன்னும் அழகாக தெரிகிறார்கள். சாணை பிடிக்கப்பட்ட கற்கள் எப்படி பளிச்சுன்னு இருக்குமோ, பளபளப்பா இருக்குமோ, அது போல தன்னுடைய அந்த அந்த என்ன சொல்றது, அந்த நறுங்கலவை களி, அந்த நறுமணம் பூசப்பட்ட அந்த வேலைப்பாடுகள், அந்த அந்த என்ன சொல்றது, அந்த சந்தன குழம்புகள் அந்த நீரில் கலந்து விட்டபடியால், அழிந்து விட்டபடியால் அவர்கள் அழகு குறைந்தவர்களாக ஆகவில்லை, மாறாக பட்டை தீட்டப்பட்ட வைரங்களை போல் ஜொலித்தார்கள் என்று அற்புதமாக அந்த பெண்களுடைய அழகை இங்கே படுகிறார். அப்புறம் என்ன ஆகுதான், இந்த பெண்கள் குளிக்கிறதுனால இந்த ஆடவர்கள், பக்கத்துல இருக்க ஆடவர்களுக்கு காம வேட்கை மிகுதியாக வருதான். எதனால மிகுதியாக வருதுன்னா, அவர்கள் மேனியுள்ள நகைக்கூறிகள் நல்லா தெரியுதான். இப்ப வெளியே அவர்கள் காதல் விளையாட்டுகள் இருக்கிற பொழுது அவர்கள் அவர்களுக்கு தலைவர்களுடைய நகைக்கூறி போட்டதுனால அந்த நகைக்குறி இவ்வளவு நாள் அவருக்கு மேல்படைந்த அந்த நறுமண குழம்புகளை மறைந்திருந்தது. இவர் குளிச்சதுனால அந்த நகைக்குறிகள் தெரிய ஆரம்பிக்கின்றன. உடனே அந்த தலைவியை பார்க்கிற தலைவனுக்கு காம வேட்கையானது மிகுதியாக வருகிறது. பாருங்க கம்பருடைய கற்பனை. அந்த புனலா எடுக்கிற பொழுது என்னெல்லாம் நடக்கிறதுங்கிறத எவ்வளவு அழகாக இங்க அற்புதமாக இங்க காட்டுகிறார். பிறகு நீராடிய பிறகு எல்லாரும் கரையேறி அவர்கள் ஆடை அணிவதையும் அழைகிறார்கள். இப்படிதான் நீராட்டு படலம் இது முடிஞ்சு. அதுக்கப்புறம் உண்டாட்டு படலம். உண்டாட்டு படலம்னு ஒரு படலம் வைக்கிறார். அதுல 67 பாடல்கள் இருக்கின்றன. அதுல என்னது, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிற படலம் அது. எல்லாரும் குளிச்சதுக்கு அப்புறம் பசிக்கும் இல்லையா, போயிச்ச உடனே அவர்கள் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறார்கள். அப்பொழுது நிலா வருகிறது. அப்பொழுது நிலா வந்து விட்டது. அந்த நிலாவினுடைய வருகை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், வெண்ணீர நரை நிறை வெள்ளம் என்னவும் பன்னிறம் செருந்தி இடை பறந்தது என்னவும் உள்நிறை காமம் மிக்கு ஒழுகிற்றென்னவும் தன்னிறை நெடுநிலா தழைத்தது எங்குமே என்று பாடுகிறார். என்னன்னா, அதாவது நிறம் கண்ணுக்கும் காதுக்கும் உணர்வுக்கும் இனிமை தருவதை போல நிலவு வந்தது என்பதை அழகாக சொல்கிறார். அது வெண்ணிற நரை வெள்ளம், அது கண்ணுக்கு இன்பம் தரக்கூடிய வெள்ளம் போல அது நிலா வந்தது. பன்னிறம் செறிந்து இடை பறந்தது, காதுக்கு இனிமை தருகிற பண் எப்படி பரவினால் இன்பமாக இருக்குமோ அதே போல் நிலா வந்தது. உள்நிறை காமம் மிக்கு ஒழுகிற்று, உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த காதல் ஆசை காமமானது எப்படி பரவினால் எப்படி இன்பமாக இருக்குமோ அதுபோல அந்த வெள்ளை நிலவானது எங்கும் தழைத்தது என்று அந்த நிலவை குறித்து அழகாக ஒரு அற்புதமான ஒரு
ஒரு ஒரு வர்ணனை செய்கிறார். நிறத்தால் கள், இனிமையால் இசை, இன்ப மிகுதியால் காம வெள்ளம் எனும்படி நில ஒளி பரவியது என்று அழகாக பாடுகிறார். பிறகு அங்கே மகளிர்கள் கல் உண்கிறார்கள், பெண்கள் கல் அறிந்திருக்கிறார்கள். அதை இங்கே காட்டியிருக்கிறார். மகளிர் கல் உண்றார். இந்த கல்லை குடிச்ச உடனே அவங்க பாடுற பாட்டை பல்வேறு பாடல்களாக பாடுகிறார். ஒருத்தி என்ன பண்றாலாம், தன்னுடைய நிழலை போய் தன் தோழின்னு அவள்கிட்ட பேசுறாளாம். தன்னுடைய நிழலையே பார்த்து தன் தோல் நிக்கிறா அப்படின்ட்டு அந்த மது குடித்த போதையில அவருக்கு மயங்கி பேசுகிறாள் ஒரு பெண். ஒருத்தி தன்னுடைய நிழலை இன்னொருத்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சிரிக்கிறாளாம். ஒருத்தி அந்த கல்லை குடிக்கும் போது அந்த கல்லுல அவளுடைய கண் நிழல் விழுவுதான். ஐயோ அங்க வண்டு விழுந்துருச்சுன்னு அதை போய் ஓட்டுறாளாம். அந்த போதையில அவ குடிக்கிற பொழுது அந்த கல்லில் அவளுடைய கண் நிழல் விழுகிறது. அந்த கண் நிறத்தை பார்த்தோன்னா ஐயோ வண்டு விழுந்துருச்சு இந்த கல்லுல அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓட்டுகிறாள். அந்த அளவிற்கு மயங்கி இருக்கிறார்கள். இப்படி எல்லோரும் பெண்கள் எல்லாம் அந்த அந்த மகிழ்ச்சி வெள்ளத்தில் மது அருந்தி அங்கே கழித்திருக்கிறார்கள். அதை பல்வேறு பாடல்கள் அங்கே உண்டாட்டப்படலாம். உண்டு அவர்கள் அங்கே ஓய்வெடுக்கிறார்கள். அதை குறித்து பல்வேறு பாடல்களை அங்கே பாடுகிறார். ஒரு அற்புதமான பாட்டு. ஒருத்தி என்ன பண்றலாம், மின் என நுடங்குகின்ற மருங்குளால் ஒருத்தி, அதாவது மின்னலை போல இருக்கக்கூடிய இடையை உடைய ஒருத்தி, வெள்ளையின் அமிழ்து அணைய தீம் சொல் இடை தடுமாறி என்ன தன்னுடைய வாய் குளறி தன்னுடைய நிலையை மறந்து வண்ண மேகலையை நீக்கி மலர்த்தொடை அல்குள் சூழ்ந்தால் பொன்னரி மாலை கொண்டு புரி உழல் புனையல் விட்டாள். என்ன பண்ணாலாம், தன் இடையை சுற்றிக்கக்கூடிய அந்த மேகலையை போய் களை வீசிட்டு அந்த இடத்துல போய் மலர் மாலையை சொல்லிக் கொண்டால், தன் கழுத்துல இருக்கக்கூடிய சங்கிலி எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய குழலில் சூட்டி கொண்டாலாம். பூமாலை நினைச்சுக்கிட்டு சூட்டி கொண்டாலாம். அந்த அளவிற்கு மது மயக்கத்தில் அந்த களிப்பு மிகுதியில் அந்த பெண்கள் இருந்தார்கள். இது ஒரு அற்புதமான காட்சி. தன்னுடைய இடை மேகலையை எடுத்து தெரிஞ்சுட்டு மலர் மாலையை அந்த இடத்துல சூட்டி கொள்ள அவளுக்கு என்ன பண்றோம்னே தெரியல. அவளுக்கு அந்த அளவிற்கு அவள் இருந்தாள். இதே ஒரு காட்சி குற்றால குறவஞ்சனி இருப்பதாக சொல்லுகிறார்கள். இருதனத்து ரவிக்கை தன்னை அறையில் உடைதொடுவார், இந்த உடை ரவிக்கை என மார்புக்கிடுவார் என்று குற்றால குறிஞ்சி வருகிறது. அதுபோல இவர்கள் தன் நிலை மறந்து அந்த மதுவை அறிந்து கொண்டு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு பாட்டு, கணவரும் கள்ளும் ஒத்த என என்று ஒரு பாட்டு போட்டிருக்காரு. அந்த பாட்டுங்க, அந்த புனல் விளையாடுகிற பொழுது புனலும் கணவரும் காதல் கணவரும் ஒண்ணுன்னு போட்டாரா. இப்ப என்ன சொல்றாரு, கல்ல குடிச்ச உடனே கல்லும் கணவரும் ஒன்றுதான் என்று சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் பாருங்க. இளவு இதழ் துவர் விட எயிறு தேன் உக முளைமிசை கச்சோடு கலையும் மூட்டு அற, கல்லும் காதலனும் ஒண்ணு அப்படிங்கறது எவ்வளவு அழகாக சொல்லுகிறாருன்னு சொல்ல வந்தேன். இளவு இதழ் துவர்விட எரியு தேன்முக முளைமிசை கச்சோடு கலையும் மூட்டற அலைகுழல் சோறுதர அசதி ஆடலால் களவுசை குழுனரும் கல்லும் ஒத்தவே. அதாவது காதல் செய்கிற கணவரும் கல்லும் ஒன்று போன்றவர்கள் ஒத்தவர்கள் என்று அழகாக பாடுகிறார். எப்படின்னா, கல் குடிப்பதனால் இதழ்கள் தன்னுடைய செந்நிறத்தை நீங்கி விடுகின்றன. என்ன, இதழ் நீரானது இனிக்குமாறு சுரக்கிறது, உடல் ஆடையானது களைகிறது, கூந்தல் சரிந்து விழுகிறது, பரிகாச சிரிப்பு தோன்றுகிறது. அசதி ஆடல் அப்படின்னா பரிகாச சிரிப்பு தோன்றுகிறது. இதெல்லாம் கல் செய்யுது. இது அத்தனையும் கணவனும் செய்வான். அதனால் கலவிசை கொழுனரும் கல்லும் ஒத்தவே என்கிற ஒரு அழகான ஒரு பாடலை அங்கே போடுகிறார். இதெல்லாம் சிருங்கார ரசம் ஒழிக்கும் மாதிரி, அதாவது நம்ம தோன்றுகிற மாதிரியான பாடல்கள். காப்பியம் என்பதனால் இந்த சுவையும் வேண்டும் என்பதற்காக இந்த பாடல்களை எல்லாம் இங்கே பாடிக்கொண்டு வருகிறார் கவி சக்கரவர்த்தி கம்பர். ஒரு பெண் என்ன பண்றான், பெண்கள் இதை பண்ணாங்கன்னா, ஆண் ஒருத்தன் மது குடிச்சிட்டு என்ன பண்றான்னா, தன்னுடைய குழந்தையால் பெயரை சொல்லி மனைவி அழைக்கிறானா, இளையவள் பெயரை சொல்லி மூத்தாளை அழைக்க அவள் வருந்துதல், அல்ல இரண்டாவது மனைவியுடைய பெயரை சொல்லி மூத்தவளை அழைக்க அவள் சண்டைக்கு வரலாம். நீ என்னப்பா, நீ அவள் பெயரை சொல்லி என்ன கூப்பிடுற அப்படின்னு இந்த காட்சிகள் எல்லாம் காண்கிறார். ஊடலும் இப்படி ஊடல் புரிகிறார்கள், கூடல் புரிகிறார்கள். ஒரு கட்டத்துல என்ன செய்யறாரு என்று சொன்னா, ஒரு காட்சி காமிக்கிறாரு. நரை கமல் அலங்கல் மாலை நலிர் நறுங்குஞ்சி மைந்தர்
அரை 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 சுரை அரை கலவி செவ்வி தோகைய தூசி வீசி நிறையகையில் அகல் அல்குல் பூக்கும் கலன்களித்து அகலை நீத்தார் அரைபறை அணைய நீரார் அருமறை காவருவதுதான் ஒரு அற்புதமான பாட்டு. அதாவது அவர்கள் காதல் செய்கிற பொழுது அவர்கள் இடையில் பெண்கள் இடையில் அணிந்திருக்கக்கூடிய அந்த மேகலையை, அந்த மேகலைங்கிறது வந்து ஒளி அனுப்பக்கூடிய, ஒளி எழுப்பக்கூடிய ஒரு அணி, ஒரு நகை. காலில் கொலுசு போட்டுக்கிற மாதிரி இடையை சுற்றி அவர்கள் மேகலை போட்டுக்கிறார்கள். அந்த இவர்கள் வந்து இந்த காம களியாட்டத்தில், காதல் விளையாட்டில் ஈடுபடுகிற பொழுது இந்த ஆண்கள் என்ன செய்கிறார்களா, அந்த மேகலையை கலற்றி வீசி விடுகிறார்களாம். அது எப்படி வீசுகிறார்கள் என்பதற்கு இவருக்கு என்ன உவமை சொல்கிறார் என்று சொன்னால், ரகசியமான செய்திகள் நடக்கிற பொழுது அந்த செய்திகளை வெளி உலகத்திற்கு சில பேர் சொல்லிடுவாங்க. என்ன, ஓட்ட வாயர்கள் இருப்பாங்க, ஓட்டை வாயர்கள். அந்த ஓட்டை வாயர்களை நம்ம வைத்து ரகசிய செய்திகளை சொல்லுவோம், சொல்ல மாட்டோம் இல்லையா? அப்படி ரகசிய செய்திகளை சொல்லுகிற பொழுது அரைபறை அன்னார் வெளியே போய் சொல்லக்கூடிய மக்களை வைத்துக் கொள்ளாமல் கூட இருந்தார்கள் என்று கூறுகிறார். அதாவது இடைப்பகுதியை தழுவிருந்த மேகலை என்னும் அணியை விரித்து அப்பால் வீசினார்கள். ஏனென்றால் அறைகின்ற பறை போன்று வெளிப்படுத்தக்கூடாத ரகசிய செய்கையில் அறைகின்ற பறை போன்று அவை இடைஞ்சலாக இருக்கின்றன என்று அதை அவிழ்த்து வீசினார்கள் என்று அற்புதமாக ஒரு 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 காட்சியை அங்கே காட்டுகிறார். ஒரு முக்கியமான பாட்டு, ஒரு சுவையான பாட்டு. இப்படி ஒரு பாடல். இன்னொரு அருமையான பாடல், அந்த நாணத்தை பெண்கள் வந்து இழக்கிறார்களாம். இது வந்து உண்டாட்டு படலாம். அதாவது மது குடித்து விட்டு அந்த மகிழ்ச்சியில் கலவியில் இடுகிற பெண்களுடைய ஆண்களுடைய நிலையை சொல்லுகிறார். அந்த பெண் வந்து தன்னுடைய நாணத்தை துறக்கிறத எப்படி சொல்லுகிறார் பாருங்க. ஒரு பெண் என்ன பண்றாளாம், தன்னுடைய உடையை துறக்கிறாளாம். இன்னொருத்தி தன்னுடைய உள்ளத்தில் உள்ள நாணத்தையும் துறக்கிறாளாம். இவர்கள் 2 பேரும் துறக்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு ஞானிகள் துறக்கிற மாதிரி இருக்கான். துறவிகள் வந்து உலக ஆசையை பற்றை வெற்றி துறப்பது போல ஒரு பெண் தன்னுடைய ஆடையை துறக்கிறாள், ஒரு பெண் தன் உள்ளத்தில் உள்ள நாணத்தையும் துறக்கிறாள் என்று அந்த ஒரு காட்சியை அப்படி ஒரு ஓமையோடு அழகாக இங்கே நோக்கிறார். அப்புறம் இன்னொரு அற்புதமான பாட்டு, காரிகை ஒருத்தி கணவனுடைய முதுகை நோக்குகிறாள். அதாவது இருக புள்ளினால் தன்னுடைய, அதாவது சொல்லுவாங்கல்ல, காற்று கூட இடையனுடைய முழுகாத அளவுக்கு இருக ஒரு பெண் புல்லுகிறாள். அவளை கட்டி தழுவி கொள்ளுகிறாள். தழுவி கொண்டு என்ன பண்றாளாம், முதுக தடவி பார்க்கறாளாம். அவன் முதுக எதுக்குன்னா, இவளுடைய கூர்மையான தனங்கள் குத்தி வெளியே வந்துருச்சோ அப்படின்னு அவனுடைய முதுகை தடவி பார்த்தாள் என்று ஒரு காட்சி. இதெல்லாம் உண்டாட்டு படலம். அவர்கள் மகிழ்ந்து கல் குடித்து நல்லா சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு இருக்கிற அந்த காட்சிகளை இங்கே காட்டுகிறார். அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு அகத்துறை காட்சிகளை இங்கே காட்டிக் கொண்டு வருகிறார். அணைப்பினுடைய வன்மையை தெரிவிக்கிறவளுக்கு யானையின் கொம்புகளைப் போல அவனுடைய மார்பகங்கள் இருந்தன. அவை அவனுடைய முதுகை துளைத்து கொண்டு வெளியே வந்து விட்டவனோ என்று அந்த காதலி தன்னுடைய காதலனுடைய முதுகை தடவி பார்த்தாலாம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு காட்சி செய்யப்படுகிறது. பிறகு கலவியினுடைய விளைவு என்று அது ஒரு பாட்டு. குங்குமம் உதிர்ந்தன, கோதை சோர்ந்தன, சங்கு இனம் முரன்ற கலையும் சாரின, பொங்கின சிலம்புகள் பூசலிட்டன, மங்கையர் இளைஞரம் மைந்தர் உண்ணவே. பெண்களை ஆண்கள் கலவி செய்கிற பொழுது இதெல்லாம் நடந்தது என்று ஒரு அற்புதமான பாட்டு பாடினார். பிறகு அந்த மாலையானது, இரவானது மிகுந்த மகிழ்ச்சியோடு கழிந்தது. இது கழிந்தது எப்படி கழிகிறது என்று சொன்னால், மருங்குள் போல் தேய்ந்தது அம்மாலை கண்களே. பெண்களுடைய இடை எப்படி, அதாவது பெண்களுடைய இடை எப்படி தேய்ந்து கொண்டே வருமோ அது போல அந்த மாலையானது, அந்த இரவானது தேய்ந்து கொண்டே போனது. அப்படின்னா மறுநாள் பகல் வரப்போகிறது என்ற அர்த்தம். அப்படி அற்புதமாக அந்த பாடலை முடிக்கிறார். இப்படி ஜனகனுடைய நாட்டில், மிதிலை நாட்டில் ராமன் தன்னுடைய வில்லை வளர்த்ததற்கு பிறகு, சீதையினுடைய திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பிறகு சனகன் தூதர்களை அனுப்புகிறான். அயோத்தி அதை கேட்டு மகிழ்ச்சி கூத்தாடுகிறது. தசரதன் தன் படையோடு சேனை வெள்ளத்தோடு அயோத்தியிலிருந்து கிளம்பி மிதிலை நோக்கி வருகிறான். வருகிற பொழுது சனகனை கூட வருகிற அந்த மக்கள், அயோத்தி மக்கள் காணுகிற காட்சிகள், தங்கிய இடங்கள், அங்கே நடைபெறுகிற நிகழ்ச்சிகள்,
மலையில் தங்குவது, சோலையில் மகிழ்வது, பூ கொய்வது, பிறகு உண்டு மகிழ்ந்திருப்பது, புனலாடி இருப்பது, பூம்பொய்கையில் புனலாடி இருப்பது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை எல்லாம் இந்த 5 படங்களில் நாம் இதுவரை பார்த்தோம். இதற்கு பிறகு எதிர்கொள் படலம், பிறகு கோலங்கான் படலம் என்று பல்வேறு படலங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் அடுத்த நிகழ்ச்சிகளில் காண்போம். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு குதிரை பாய்ச்சலில் நாம் தாவி வந்தாலும் சில காட்சிகளை, குதிரையில் போனாலும் சில காட்சிகளை பார்த்துதான் போவோம். எல்லாத்தையும் கண்ணு மூடி கொண்டு போவதில்லை, சில காட்சிகளை பார்த்துதான் போவோம். அது போல நாம் சில காட்சிகளை பார்த்திருக்கிறோம் என்று நான் கருதுகிறேன். கம்பனுடைய கலை, அவனுடைய கவிதை கலை, அவனுடைய அழகு கலை ஒவ்வொரு பாடலிலும் சிறப்பாக இருக்கிறது. அதில் குறிப்பாக நான் ரசித்து மகிழ்ந்த சில பாடல்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். இதுகாரும் என்னுடைய பேச்சை பல்வேறு தடங்களுக்கு இடையில் கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றி மலர்களை உங்கள் பாதங்களை சமர்ப்பித்து நன்றி பாராட்டி அமைகிறேன். மிக அழகாக தலைமை உரை பேசிய அம்மா பானுமதி அம்மா அவர்கள் மிக அழகாக சொல்லிக் கொண்டு வந்தார்கள். இதற்கு பிறகு அவர்கள் சில நிமிடங்கள் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.